ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட்ஸ் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரியோவில் பார்த்துருப்பீங்க. ப்ரியோவில் பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி உங்களுடைய பிடிச்சவங்கள கேர்ளோட பாயோட இமேஜை வச்சு பார்த்தா பர்த்டே பார்த்துருப்பீங்க. அதே போல் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத உங்கள் ஃபோட்டோ பிடிச்சவங்க ஃபோட்டோ வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோ கீழே பார்த்தா ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அந்த சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள். அப்போ நம்ம போட ஒவ்வொரு இடத்துல நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எதனா ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் எடிட்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது போல் எடிட் பண்ணுமோ அதை எடிட் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் எப்படி எனக்கு கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம், அதாவது நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இன்ஸ்டாகிராம் லிங்க் கிளிக் பண்ணி நம்மளோட இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க எடிட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு அலைட் மோஷன் அப்படின்ற அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் தான் மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோ பார்த்து எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜ் இது ஒரு ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா அந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா தேவைப்படுது. இந்த ப்ராஜெக்ட் இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோ பார்த்து எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேலாம், இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா லிங்க் மூலியமாகவும் நீங்கள் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிடலாம். நம்மளால் QR கோட் ஸ்கேன் பண்ணி கூகுளில் போய்ட்டு இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்கேனருக்கு அப்புறம் பார்த்தா ரெண்டுமே பார்த்தோன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கும் அந்த QR கோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோ இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவை நான் எப்போ அப்லோட் பண்ண டேட் பார்த்தா ஒன்று இருக்கும். அந்த டேட்டை பார்த்தா கரெக்டாக நோட் பண்ணிங்க. அந்த டேட்டை நோட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப் போய்ட்டு அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க்கும் அதுக்கப்புறம் QR கோடும் கிடைச்சிடும். இல்லை ப்ரோ, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, நீங்கள் எப்படி இந்த கொடுக்குற மெட்டீரியல் நீங்கள் இந்த வீடியோக்கான ப்ரீசெட்டுக்கான மெட்டீரியல் லிங்க்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் சொன்னது புரியல, அது ஃபுல் டீட்டெயில் வீடியோ கொடுங்க அப்படின்னா அந்த வீடியோ நான் ஆல்ரெடி யூடியூப்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்து இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? சரி, ஜஸ்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது, அதாவது இங்கே நீங்கள் எந்த ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண தேவையில்ல. இங்கே இருக்கிற இமேஜ் ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட டேட்டை பார்த்தா சேஞ்ச் பண்ணி போகிறேன். அதாவது பர்த்டே டேட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிக்சரை ஆட் பண்ண போகிறீங்க. ஓகே, அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சிம்பிளாக பார்த்தா ஸ்கிப் பண்ண போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஓன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டேட் பார்த்தா இருக்கும் மார்ச். ஓகேங்களா? இங்கே பார்த்தா இருக்கும் மார்ச்னு இருக்கும். இந்த இடத்துல எடிட்டட் டெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. மார்ச், ஜனவரி, ஜூன், ஜூலை உங்களுக்கு என்ன டேட்டோ அந்த டேட் அந்த இயரை பார்த்தா கரெக்டாக போட்டுருங்க. போட்டிங்க அப்படின்னா மேலே டேட் இருக்கும் 17ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? பார்த்தோன்னா 17ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஜஸ்ட் எடிட்டட் டெக்ஸ்ட் கொடுத்து பார்த்தோன்னா 17 17 14 13 டேட் பார்த்தா இருக்கும். ஓகேங்களா? டேட்டை பார்த்து மட்டும் போட்டுங்க. ஓகேங்களா? அதாவது இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1 2 3 4 5 6 சொன்னால் டேட் சேஞ்ச் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் டேட் சேஞ்ச் பண்ணால் அந்த அளவுக்கு குயிக்காக பார்த்தா போயிடும். ஓகேங்களா? மார்ச் 7. ஓகேங்களா? இது மாதிரி பார்த்தா போய்ட்டு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தா மூவ் ஆகிடும். ஓகேங்களா? சிம்பிளாக பார்த்தா டேட்டை சேஞ்ச் பண்ணிங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஹாப்பி பர்த்டே குயின். ஓகேங்களா? குயின்னா குயின், பாய்னா பாயின்னு போட்டுருங்க. ரவுடி இந்த மாதிரி பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குயின்றது மாதிரி எடிட்டட் டெக்ஸ்ட் கொடுத்து பார்த்தா சேஞ்ச் பண்ணிங்க. ஓகேங்களா? நான் பார்த்தா நித்யான்னு கொடுத்துருக்கேன். ஹாப்பி பர்த்டே குயின் நித்யான்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எடிட்டட் டெக்ஸ்ட் கொடுத்து உங்களுடைய கேர்ளோட நேமோ, அது உங்களுக்கு பிடிச்சவங்களோட கேர்ளோட நேமோ பார்த்தா அந்த நேமை பார்த்தா என்டர் பண்ணிங்க. ஓகேங்களா? சிம்பிளாக முடிஞ்சிச்சா? ஓகே, ஜஸ்ட் அப்படியே கால் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தா ஃபோட்டோ ஆட் பண்ணணும். ஓகேங்களா? எஃபர்ட் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா? எப்படி ஆட் பண்ணுறத பாருங்கள். ஜஸ்ட் ஃபோட்டோ ஆல்ரெடி ஒரு கேர்ளோட ஃபோட்டோ ஆட் பண்ணி வச்சிருப்போம். அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் உட்காமல் கிளிக் பண்ணிட்டு ஃபில் பட்டன் உட்காமல் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் பட்டன் இருக்கும். ஸ்டார் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரி இருக்க எல்லா ஃபோட்டோஸ் பார்த்து தான் வரும். இது உங்களுக்கு யாரை சாட் எடிட் பண்ண வரும் அவங்களோட ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோ பார்த்தா பார்க்க செட் ஆகிடும். ஓகேங்களா? இதே மெத்தட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்க அந்த கேர்ளோட இமேஜ் மேலே கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ மட்டும் ஃபுல்லாக பார்த்தா சேஞ்ச் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா ஆடியோலாம் கீழே இருக்கும். ஜஸ்ட் சேஞ்ச் பண்ண முடிச்சுட்டு மேலே ஏற விடுங்க. அது மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ எடுக்கல 100 பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 மினிட்ஸோட முடிச்சிடும். பார்த்தா உங்களோட கேலரியில் எந்த வீடியோ பார்த்தா சேவ் ஆகிடும். இதை பார்த்தா வீடியோ பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுதான் பெஸ்ட்டான வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.